பார்ட்னர் குழந்தைய எங்கே வச்சுட்டு இருக்கான்னு தெரியல. நான் உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறேன். நீங்கள் வந்துருங்க. பார்ட்னர் சத்தமே இல்லாமல் உள்ளே போகணும். அப்போ தான் அவன் இருப்பான். இல்லைன்னா தப்பிச்சு போயிடுவான். பார்ட்னர் 2 பேர் இருக்கானுங்க. முதல்ல நான் உள்ளே போய் ஒருத்தனை தூக்குறேன். எங்கடா போன? இங்கே தானே இருந்த. டேய், என்னடா அங்க சத்தம்? காட்ஸ் போய் பாருங்க. பார்ட்னர் இவனை போட்டாச்சு. உள்ளே போய் இப்போ அவனை தூக்குறது தான் நம்மளுக்கு ஒரே வேலை. தூக்கிடலாமா? உன்னை யாராச்சும் இங்க இருந்து கூட்டின்னு போவாங்கன்னு நினைக்கிறியா? அந்த விஷயம் ஒன்றும் நடக்காது. நீங்க தான் சாக போற. டே புறம்போக்கு. யாரா நீங்க? காட்ஸ். வாயை மூடுறான். அவங்களெல்லாம் போட்டு தள்ளி தானே நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இப்போ அடுத்து தான் முன்ன போட போகிறோம்டா மூதேவி. எதுக்கு இந்த குழந்தைய கடுத்துன? உன்னோட நெட்வொர்க் என்ன? எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டேன்னா நீ பொழைச்சிக்குவ. இல்லைன்னா உன்னை இங்கேயே சாகடிச்சிட்டு போயிடுவோம். நீங்க ரொம்ப ஆபத்தான விஷயத்த பத்தி கேக்குறீங்க. உங்களை அவ்வளோதான் அது விடாது, சாகடிச்சிடும். இந்த குழந்தைலாம் சித்தார்த்த சார் சொன்னாங்கன்னு தான் நாங்கள் கடத்தணும். இதுதான் எங்களோட வேலை. குழந்தைங்களை கடத்தி நாங்கள் ராஜஸ்தானுக்கு அனுப்புவோம். அவர் வந்து வெளியூருக்கு அனுப்பிச்சி விட்டுருவார். இன்னைக்கும் ஒரு 100 குழந்தைங்க சித்தார்த் சார் பங்களாதேஷ் அனுப்புறதுக்கு இருக்காரு, ராஜஸ்தான்ல இருந்து. இது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுக்கு மேல எனக்கு தெரியாது. அப்போ அந்த காரில் ஒருத்தர் கொண்டு எரிச்சிருக்கீங்களே, அது யாரு? அது அந்த குழந்தையோட அப்பா. எங்களை தொல்லை பண்ணிட்டே இருந்தா அதுக்கு தான் கொண்டுட்டோம். அப்போ நீ நிம்மதியாக சாவு. நாங்கள் அந்த சித்தார்த்தை போய் தூக்குறோம்.